உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா 2025 இம்மார்ட்டல் ரூலர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடைசியாக போட்ட வீடியோவில். அதுக்கு நம்ம ஒரு இது வேறு கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு அங்கே பரம்பொருள்கிட்டருந்து உணர்த்தப்பட்ட சில விஷயங்கள், இறைவன்கிட்டருந்து உணர்த்தப்பட்ட சில விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த இதில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பின தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதாவது பிப்ரவரி 8 அந்த மீட்டிங்கில் பேச போகிற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச போகிற அந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் கடைசி போட்ட வீடியோ, இப்போ 2 நாளாக வீடியோ போடல. இப்போ பார்த்தோம்னா வீடியோ போட சொல்லி கேட்டாங்க, அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பார்த்தோம்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அந்த இம்மார்ட்டல் ரூலர் தேடலில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆரம்பத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி அமைப்போம், சித்தர்கள் ஆட்சி அமைப்போம், இறைவன் ஆட்சி அமைப்போம், மன்னன ஒருவர் உலகாழ்வார், ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அப்புறம் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வந்த பின்னாடி ரஷ்யாவிலேருந்து அவருக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும், ஆசியாவை கண்ட்ரோல் பண்ணுவார், அப்புறம் உலகம் முழுவதும் அவருடைய ஆட்சி அமைக்கப்படும். இதுதான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னது. 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இதுதான் நம்ம சொன்னது ஆரம்பத்தில் 2022. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பாதைகள் மாறி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன பாதைகள் மாறிடுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதே சித்தராட்சி தான் அமைக்கப்படும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இறைவனோட ஆட்சி சித்தர்னா நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 18 சித்தர்கள் அப்படி மட்டும் தான் நினைக்கிறீங்க. இயேசுநாதர் சித்தர் தான். ராமதேவர் சித்தர் பார்த்திங்கன்னா மெக்கா வரைக்கும் போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது அரபு தேசம் சொல்லக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கார் ராமதேவர் சித்தர். ஸோ அப்போ அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ராமதேவர் சித்தர். எல்லா சித்தர்களையுமே மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அமைய போகிற ஆட்சி இறையாட்சி. அதை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்சி என்பது 119 கோடி மக்களின் அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த இறைவன் ஆட்சி, இறையாட்சி என்பது. அதாவது இப்போ மக்கள் எல்லோரும் என்ன விரும்புகிறாங்கன்னா, இப்போ அந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு இருக்கிறவங்க அப்போ பார்த்திங்கன்னா மதம், ஜாதி, இந்த மொழி, இந்த அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மாற்று இம்மாற்றோடர் சித்தராட்சியை, அதாவது இறைவன் ஆட்சியை, இறையாட்சியை அந்த பூமிக்கு கொடுக்க போகிறாங்க. இறையாட்சி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நமக்கு இது இருக்குது. நம்ம பிப்ரவரி 8 அந்த பத்திரிகையாளர் சந்திக்க போகிறோம் நாங்கள். அதில் பார்த்தோம்னா அதுக்கப்புறமே மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இறையாட்சியின் துவக்கம் பிப்ரவரி 8 இந்த ஆண்டுக்குள்ளே இறையாட்சி அமல்படுத்தப்படும். ஏன்னா அதை மாதிரி தான் இப்போ அங்கே நடக்கிற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா பார்க்குறோம். நம்ம அமெரிக்காவில் பிரச்சனைகளாக இருக்குது, நிறையா தேசங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். இங்கேயுமே ஒரு ஆட்சிக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் 2021. ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பேர் கெட்டு போயிருக்கும். ஊழல் இருக்கா, லஞ்சம் எல்லாம் வெளிப்படையாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ஆட்சியில். அது மக்களுக்கு பிடிக்கல. இன்னொன்று குடும்ப ஆட்சி என்பது திடீர்னு துணை முதல்வர் பதவி கொடுத்தது. சீனியர்களை கட்சியை விட்டுட்டு திடீர்னு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அந்த துணை முதல்வரின் மகனும் சில அரசு விழாக்களில் பங்கேற்பது, இதெல்லாம் கடுமையான விமர்சனங்களுக்குள்ள இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் நிலவரம். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் அமைக்க போகிற இறையாட்சின்றது நாங்கள் இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒருத்தர், அந்த 12 பேர்த்தில் அந்த 12 பேருமே பார்த்திங்கன்னா எல்லாம் வேறு இதில் ஒரு இறையாட்சி அமைக்கிறதுக்காக ஒரு இடத்துல பிப்ரவரி 8 சென்னையில் பத்திரிகையாளர் இதில் நம்ம ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம். இப்போ எந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கடைசியில் சொல்கிறோம். பிப்ரவரி 6 அது உங்களுக்கு வரும், அறிவிப்பு வரும். ப்ரெஸ் மீடியாவிலேருந்தே உங்களுக்கு அறிவிப்பு வரும். அப்புறம் நாங்களும் எங்கள் சேனலில் நான் வீடியோ போட்டுட்டு அந்த இம்மார்ட்டல் தேடலில் இருக்கவங்க கூட இப்போ என்னோடய சேனல் பார்ப்பீங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் நம்ம பிப்ரவரி மாதமே கூட அவங்களுக்கு நாங்கள் அறிவிச்சுருவோம். எந்த இடம் என்ன ஏதுன்றது கடைசி நேரத்தில் சொல்லுவோம். இப்போ என்னென்ன பேச போகிறோன்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா, சில பேர் ஃபோன் பண்ணி, சில பேர் கமெண்ட்டில் வீடியோ கீழே அதுன்னு கேட்குறாங்க. அவங்களெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வச்சுங்க. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதில் இந்த வினோத்துன்ற நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் எங்கள் கூட அவங்க பேசினாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி இப்போ ஒரு மாதமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் பேச முடியாத சூழ்நிலை, நான் ஃபோன் எடுக்கலை, பைக்கில் போயிட்டுருக்கேன், ஃபோன் எடுக்கலைன்னா என்னுடைய
நண்பர் மனிதன ஒற்றுமை இயக்கம் அதோடைய தலைவர் நம்பர் கிடச்சிட்றாங்க. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் இன்றைக்கி ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் இப்போ என்கிட்ட கூட பேசுனார். என்ன பேசுனாருன்னா, இறை ஆட்சி அமைக்கப்படும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சார்பாக பேசுகிறீங்க. நாங்கள் கடைசி 10 வீட்டில் நாங்கள் எங்கள் அதிமுக ஆதரவாக பேசியிருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். திமுக ஆட்சி என்பது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் பேசப்போனால் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக எதுவுமே நாங்கள் நிலைப்பாடு எடுக்கவே இல்லையே. அதாவது அமைக்க போகிற ஆட்சி இறைவனுடைய ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இதில் வந்து நான் தெளிவாக அன்றைக்கி அந்த படித்து முடிச்சோடனே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இலவசமாக கல்வி கொடுக்குறது, இலவச மருத்துவம். ஏன்னா அந்த மக்கள் வந்து மருத்துவத்துக்கும் கல்விக்கும் இந்தியாவில் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒருத்தர் சந்தித்தேன், அவருக்கும் அதான் சொல்கிறார். ஒரு பிராமணரை நான் சந்தித்தேன், அவர் சொல்கிறாரு இந்தியாவில் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணுறாங்க, இது தவறானது. சைனாவில் வந்து இன்றைக்கி மெடிக்கல் ஃப்ரீ, ஆனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அதுக்காக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன்ஸ், அவங்க நர்ஸ் ஸ்டாஃப் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இறையாட்சி அமையுதுன்னா அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ எஜுகேஷன்னா கவர்மெண்ட் சேலரி கொடுத்துருவாங்க அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு. ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்குலாம் இதை விட சேலரி ஹையாக தான் வரும். ஆனாலும் அந்த இயற்கை மருத்துவம் தான் அங்கே அந்த கிளினிக்கில் கொடுக்கணும். ஆங்கில மருத்துவம் வந்து கொடுக்கறது நாங்கள் எதிர்க்கிறோம். ஆங்கில மருத்துவம் என்பது இன்றைக்கி வந்து எனக்கு ஒன்று பார்த்தோம்னா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு நான் மதியம் ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஸோ 3 மந்த்தாக ஹோட்டலில் சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் நேற்று சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 நாளாகவே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன், இது சொல்யூஷன். நானே அதை சரி பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்னா சாப்பிடும்போது இதாகுது, என்னென்னா வயிறு எரியுது, அப்புறம் பார்த்தா தொண்டை எரியுது. சாப்பிடும்போது அந்த வாயில் புண்ணு, வயிற்றுல புண்ணு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஹோட்டலில் அந்த கண்ட மசாலா போட்டு புளிக்குழம்பு அந்த அது இதுன்னு செய்கிறாங்கல்ல, அந்த வத்த குழம்பு, சாம்பார், அதெல்லாம் நமக்கு அந்த கண்ட மசாலா போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இது உணவு கலப்படத்தில் சில மட்டமானதெல்லாம் வரும் போல ஹோட்டல்ஸில். எல்லா ஹோட்டல்லையும் சொல்லலை, சில ஹோட்டல்ஸில். ஸோ இப்போ இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு என்னாச்சு, இந்த பிரியாணின்னா நம்ம ஒரு பிராண்டடாக சாப்பிடாம 100 ரூபாய்க்கும் சாப்பிடுவோம், 200 ரூபாய்க்கும் சாப்பிடுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் சேர்ந்து என்னது பாதிப்பு உண்டாயிடுச்சு. அப்போ நான் இன்றைக்கி சுதாரிச்சிட்டேன். ஆஹா ரைட் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு என்ன மருத்துவம்னு பார்த்தா, அதுக்கு வந்து பார்த்தோம்னா நெய் ஊற்றி சாப்பிட்டேன், அப்புறம் மதியம் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். இதுதான் இயற்கையிலே உணவே மருந்தே உணவு. இப்போ எனக்கு சரியாச்சு. இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க, ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஆலோசனை கேட்டேன் ஃபோன் பண்ணி. அவங்க ₹1 கூட என்கிட்ட வாங்கல. தம்பி, ஒரு நேற்று 2 மாதுளை பழம் சாப்பிட்டேன் காலையில், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே 2 மாதுளை பழம் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா சரியாச்சு. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அந்த மாதுளைக்கு உண்டு. அதான் உணவே மருந்தே உணவு. அடுத்து வெந்தயம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த 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 இதாக இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு அந்த புண்ணு, அந்த ஹீட் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதைத்தான் வந்து இறையாட்சியில் கொண்டு வரணும். இதை நான் சொன்னேன், எனக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ இந்த இறையாட்சி அமைக்க போகிறது நாங்கள் 12 பேர் கொண்ட டீம் வந்து நம்ம வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னையில் பத்திரிக்கையாளர் சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, சில பேர் அதிமுக ஆதரவாக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கட்சிகள், தேசிய கட்சின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த தேசிய கட்சி தலைவருடைய லெட்டர் பெற்றால் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அவங்க நினைக்கிறாங்க கட்சி சார்பாக அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட பாண்டியராட்சி கொண்டு வர போகிறாங்க, எங்கிட்ட இறையாட்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. சோழராட்சி, பாண்டியராட்சி, இறையாட்சி சொல்லிட்டு இவங்க வேற பாதியில் போகிறாங்கன்னு சொல்லி சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ மன்னராட்சியாக இருந்தால் நம்ம கையில் ஒரு 10 கத்திகளை நான் எடுத்து போட்டுக்கிட்டு வண்டியில் ஒரு ஜீப்பில் கிளம்பிடலாம். என் பின்னாடி யாரும் வாங்க, இன்னொரு 100 ஜீப் பின்னாடி வாங்க, கத்தி எல்லாம் எடுத்துக்கங்க, பைட்டி எல்லாம் எடுத்துக்கங்க, கவசத்தெல்லாம் எடுத்துக்கங்க, வாங்க கிளம்புன்னு சொல்லி கிளம்பி போய் பக்கத்து நாட்டில் போய் சண்டை போடுவோம். நடக்கிறது மன்னராட்சி கிடையாது. இங்கே நடக்கிற கட்டமைப்பு என்னென்னா, அன்னைக்கு மன்னராட்சி இருந்ததுனால சண்டையிட்டார்கள். இப்போ நடக்கிறது மன்னராட்சி கிடையாது. ஸோ இப்போ நடக்கிறது வந்து எலெக்ஷன் வச்சு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆனால் இறையாட்சின்றது எலெக்ஷன் மூலிமா அமைய போதா, இல்லை அந்த அரசியல் கட்டமைப்பு மூலிமா நம்ம இவங்கள மாதிரி எலெக்ஷன் சந்தித்து அரசியல் கட்டமைப்பு மூலிமா நம்ம இறையாட்சி அமைக்க போகிறோமா, இல்லை என்றால் மாற்று வழியில் இறைவன் வேறு ஏதாவது பாதையை காட்டுவார்ன்றது பிப்ரவரி 8க்கு அப்புறம் தான் தெரியும். அதற்குள்ளாரையே வந்துட்டு நான் ஏதோ கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்ட மாதிரியும், தேசிய கட்சி தலைவர்கிட்ட காசு வாங்கிட்ட மாதிரியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் காசு வாங்கிட்ட மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க. இந்த ஆட்சி ஒன்று நான் சம்பளம் வாங்கினது இந்த ஆட்சி.
இந்த மோதிரம் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த வாட்ச் வந்து இப்போ திடீர்னு வாங்கினதுனால இது ஒன்றும் பெருசாக நீங்கள் இது பண்ணிக்கிறேன். அந்த வாட்ச் வந்து இப்போ நான் சம்பளம் வாங்கினேன் இல்லையா 10ஆம் தேதி, அதில் வாங்கினது. இப்போ என் பாக்கெட்லேயே பணம் இல்லை சுத்தமாக, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ பணம் வாங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் இந்த அது தேவையில்லாத அவங்களுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாம் பிரதம் தான் சொன்னேன். இருந்தாலும் இல்லை தலைவர் பதில் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி என்கிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி. ஸோ பதில் கொடுத்தாச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு துபாயில் இருக்கும்போது, துபாயிலேருந்து வரும்போதும் சரி எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும், என்ன கலரில் இருந்தேன்னு. இப்போ 3 வருஷமாக வெயிலில் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு துபாயிலேருந்து வரும்போது ஒரு கடனோடு இருந்தேன், ஒரு பெரிய தொகையில். இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ மாதிரியாக ஃப்ரீயாக இருக்கேன். ₹1 கடன் இல்லாமல் இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கு. இன்றைக்கி இறைவனுடைய அருளால் சித்தர்கள் கோயிலுக்கு போனதுனால நல்லா சம்பளம் வாங்கி நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா இந்த வேலை பார்க்குற சிஸ்டம்னா எனக்கே பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து மக்கள் நலனுக்காகத்தான். இந்த யூடியூப் சேனல்லே நம்ம வந்து மக்கள் நலனுக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டோம். அதாவது இம்மார்டல் ரூலர் ஆட்சியை கொண்டு வரணும், இறையாட்சியை கொண்டு வரணும். அதாவது இம்மார்டல் ரூலர் ஒருத்தர் வர வேண்டும் சரிங்களா. அப்போ இம்மார்டல்னு யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க, அவங்க பின்னாடி நம்ம உறுதுணையாக நிற்கிறோம். அந்த 12 பேர்த்தில் ஒருத்தர் இம்மார்டல்னு சொல்லிட்டேன். பேர் 8 உட்கார போகிற 12 பேர்த்தில் ஒருத்தர் இம்மார்டல். அப்போ இறையாட்சி அமைக்க போகிறோம், அதுக்கு உறுதுணையாக நிற்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ நாங்கள் வந்து 3 வருஷமாக வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பாதையில் தான் இன்னும் பயணிச்சிட்ருக்கோம். இந்த 12 பேர் கொண்ட டீம், நல்ல வைப்ரேஷன் கொண்ட டீம், பாசிட்டிவான எனர்ஜி கொண்டவங்க. இவங்க எல்லாமே வந்து சித்தர்கள் பாதையில் போனவங்க தான். யாருமே வந்து தேசிய கட்சி தலைவர் சித்தர்கள் கோயிலுக்கு அதிகமாக போயிருக்காரு, கோயில் தேரை எடுத்திருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அந்த தேசிய கட்சி தலைவர் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கேன், பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன். ஸோ அடுத்து இன்னொருத்தர் இருக்கார். அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் கோயிலுக்குலாம் போனவர் தான். ஸோ இப்போ இது வந்து நாங்கள் நேர்மையாக ஒரு இறையாட்சியை கொண்டு வரதுக்காக சித்தர்கள் கோயிலுக்கு போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இறையாட்சியை அமைக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல எண்ணத்தோடு. இதில் வந்து சில பேர் வந்து இதில் வந்து ஏதாவது கெடுத்து விட்டுறலாமான்னு பார்த்தாங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இது இறை திட்டம் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் படித்து பார்த்தீங்க, இறைவன், தமிழன், மனிதன் அப்படின்னு தான் படித்தோம். ஸோ இப்போ 819 கோடி மக்களுமே தமிழனுடைய அந்த இதுலேருந்து வந்தவங்க தான், அந்த வம்சத்துலேருந்து, தமிழனுடைய வம்சத்துலேருந்து தான். மற்ற மலையாளிஸ், தெலுங்கர்கள், கன்னடர்கள், யாராக வேணா இருக்கட்டும், ஹிந்தி நண்பர்கள், ஆங்கிலம் பேசக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் தான், அவங்கள தான் சொல்கிறேன். எல்லாம் நம்மகிட்டருந்து போனவங்க தான், குமரி கண்டத்துலேருந்து எல்லாம் போனவங்க தான் சரிங்களா. ஸோ இப்போ 819 கோடி மக்களும் ஒரே பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். இந்த இலுமினாட்டி சிஸ்டம் வந்து இன்றைக்கி மக்களை மொழி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க, மொழி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க, மதம் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க, மக்களை ஜாதி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக ஜாதி வாரியாக பிரித்து வச்சுருக்கீங்க. அதனால் மக்கள் எல்லாம் வந்து மனிதம் நேசிப்போம்னு சொன்ன மாதிரி எல்லாம் எல்லாம் ஒன்றா இணைங்க, எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு இறையாட்சியை அமைக்கிறதுக்கான இறை திட்டம் தான் அந்த பிப்ரவரி 8 நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேச போகிறது. அதாவது இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் அதெல்லாம் கொண்டு வர்றது. நம்ம கல்வி முறையை மாற்றிட்டு இன்றைக்கி யாரோ ஒருத்தர் கல்வி முறையை படிச்சுட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பாரம்பரியமாக என்ன இருந்துச்சு அதை நம்ம திருப்பி கொண்டு வர்றோம். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் பார்த்தது எப்படி பார்த்தாங்க, பிரசவம் சொல்லுங்கள். பிரசவம் வந்து எல்லாமே சுகப்பிரசவம். இன்றைக்கி வந்து பார்த்தா குழந்தைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி போகிறாங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனமான வாழ்க்கை தான் காரணம். ஸோ இப்போ மனிதர்கள் மீண்டும் அந்த பாரம்பரிய இயற்கை விவசாயம் அதை கொண்டு வரணும், பாரம்பரிய இயற்கை மருத்துவத்தை கொண்டு வாங்க, பாரம்பரியமாக இருக்க கல்வி முறையை கொண்டு வாங்க, இதை தான் கொண்டு வரணும். ஸோ இப்போ இதுக்கு தான் நாங்கள் உறுதி நினைக்கிறோம். இதில் எதுவும் தவறு இருக்க மாதிரி இல்லை. சில பேருக்கு வந்து ஒருவேளை நாங்கள் பண்ணுறது பிடிக்காமல் தேவையில்லாமல் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாம் வல்ல இறைவன் வந்து துணை இருப்பார். நாங்கள் வந்து இதை நோக்கி தான் பயணிச்சுட்ருக்கோம். பேச போனால் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது.
இதில் நிறையா பேர் கமெண்ட்டில் வேறு எதோ கேட்டாங்க, நான் கொண்டு வர ஆட்சி வந்து இணைய ஆட்சியா இல்லை களி ஆட்சியா அப்படின்னு கேட்டாங்க. களி ஆட்சினா என்னென்னு தெரியும், அறிவார்ந்தவர்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். களி ஆட்சியை கொண்டு வர போனாங்க, அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க எவனா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த இஸ்ரேல் பிரதமராக நெதன்யாகு அவன் தான் போட்டு காசா மக்களை கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு போர் முடிவுக்கு வந்துருச்சு அங்கே. ஸோ அதனால் நாங்கள் கொண்டு வர போகிற ஆட்சி இறையாட்சியாக தான் இருக்க முடியும். இதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா பேர் கீழே கமெண்ட்டில் அதுன்னு கேட்குறீங்க இல்லையா, நாங்கள் கொண்டு வர போகிற ஆட்சி இறையாட்சி தான். இது வந்து உங்களுக்கு வந்து நான் அன்றைக்கி படித்து பார்த்த அறிக்கையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. இதில் வந்து பயணிக்கிறதுனால இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 100% வந்து நாங்கள் இறையாட்சியை கண்டிப்பாக வந்து செயல்படுத்துவோம். இந்த இறையாட்சியில் வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் கிடைக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன மாதிரி, வள்ளுவர் சொன்ன மாதிரி, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து இதில் வந்து நம்ம இன்றைக்கி இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்றைக்கி வந்து இதாகிடுச்சு, எல்லாம் பணத்தை நோக்கி ஓடுறாங்க, பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் மக்கள் அது பிப்ரவரி 8க்கு அப்புறம் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இனிமேல் மக்கள் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பிரச்சனைகளை தான் மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கூட நம்ம அந்த தாவேகா தலைவர் கூட அங்கே போய் மக்களை சந்தித்து ஏதோ குறைகளை கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோஸ் நான் இன்னும் முழுசாக பார்க்கல, ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். ஸோ மக்களை எளிய முறையில் சந்திக்கலாமே, எதுக்கு மக்கள் எல்லாம் அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறார்? ஏன் மக்களுடைய இருக்கிற இடத்துக்கு அவர் போக மாட்டாரா? நான் அதான் கேட்குறேன். மக்களுடைய நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்டில் 300 வீடு அடிக்க போகிறோம், ஜேசிபி வந்து இறங்கிருச்சு, 300 போலீஸ் நிற்கிது. நான் 300 போலீஸையும் தாண்டி தான் உள்ளே போகிறேன், சாதாரணமாக பைக்கில் உள்ளே போய் வீடியோ போடுறேன், மக்களை சந்திக்கிறேன். இதுதான் இறையாட்சி என்பது. ஆனால் அவங்க மக்களுக்கு வேன் அனுப்பி விட்றாங்க, அவங்க பணத்தை செலவு பண்ணி ஒரு 30 வேன் போது திருப்பி அவங்கள மண்டபத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை பார்க்குறதுக்கு அவங்க 4 மணி நேரம் காத்து கிடந்து திருப்பி அவங்க பேட்டி கொடுத்து அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாங்க. மக்களோட மக்களாக நிற்பேன்னா நீங்கள் மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நீங்கள் ஐயா நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதானேங்க சிஸ்டம். ஸோ இப்போ மக்களை நாங்கள் நிற்போம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வராருன்னா மக்கள் ஏன் வந்து ரோட்டில் நிற்கிறீங்க? ஏன் அவரோட வந்து பேசிட்டு போட்டு நீங்கள் வீட்டில் உட்காருங்க, உங்களுக்கு என்ன அவங்க அள்ளியாக கொடுத்துட்டாங்க? திமுக தலைவராக இருக்கட்டும் அள்ளி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஆட்சியை பிடிச்சிட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா இந்த ஆட்சி முடிய போகுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தலைவன் என்பவன் மக்களை தேடி போக வேண்டும். இந்த தலைவனால் போக முடியலன்னா எதுக்கு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கீங்க? 234 பேர் 234 எம்எல்ஏக்கள் அனுப்புங்க, இல்லை கட்சி நிர்வாகிகள் எதுக்கு வச்சுருக்கீங்க? அவங்கள அனுப்புங்க. ஸோ இப்போ மக்களை சந்திக்கணும்னா நேரடியாக தலைவன் எல்லார் இடத்துக்கும் போக முடியாது. சில இடங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு சில இடங்கள்லாம் அந்த இடத்துக்கே போகலாமே. அதனால் மக்களை வந்து மேடை போட்டு நீங்கள் உட்கார வச்சு மக்களெல்லாம் அழைச்சி ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க, மாநாடு போடுறதா. அப்போ அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல அப்படி தான் மாநாடு நடத்தணும். இருக்கிற சிஸ்டம் இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஒருவேளை இறையாட்சி அமைஞ்ச பின்னாடி மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போது நீங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு மாநாடு போடும்போது அந்த இடத்துல தண்ணீர் பற்றாக்குறையோ ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் அங்கே மக்களுக்கு ஆபத்து தானுங்க வருது. ஸோ மாநாடு அப்படின்னு நடத்தும்போது ஒரு பிரம்மாண்டமாக நிறையா செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் மூலிமா சில பேருக்கு ஆதாயம் நன்மைகள் நடந்தாலும் கூட அந்த மாநாடுகள் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அதில் வந்து மக்கள் வந்து போகும்போது மக்களுக்கு தானே அது சிரமமாக இருக்குது. சொல்லுங்கள், மக்கள் வராங்க பைக்கில் காரில் வராங்கன்னா அவங்க வரும்போது போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மக்களை ஏன் தலைவரே போய் சந்திக்க மாட்டாங்க நான் நேரடியாக அப்படின்னு கேட்குறோம். ஒரு எளிமையான தலைவன் இம்மாற்றோடராக வரட்டும், ஒரு எளிமையான தலைவன் இறையாட்சி இந்தியாவில் அமைச்சு அவரே இந்தியாவின் தலைமை பதவிக்கு இந்தியாவின் மன்னனாக வரட்டும். ஏன்னா மன்னனாக ஒரு உலகாழ்வார்னா கோராட்டு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த எளிமையான தலைவன் வந்து இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரும்போது அவர் எளிமையான முறையில் வரட்டும்ங்க. இந்த மாதிரி ஒரு சிறிய கட்சியின் கட்டமைப்பு கூட போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிப்ரவரி 8க்கு அப்புறம் நீ எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இறைவன் முதல்ல என்ன சொல்கிறார், பரம்பொருள் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். பரம்பொருள்னால் நம்ம சொல்கிறது இறைவன் என்ன முடிவு எடுக்கிறாரு, முருகருடைய ஆட்சி தான் நம்ம சொல்கிறோம், முருகருடைய யுகம். ஸோ அப்போ அந்த பரம்பொருள் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி
வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் வந்து இதில் நாங்கள் எடுக்கிற முடிவு எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து கடவுள் கொடுத்த கட்டளைக்கு ஏற்ப நான் இப்போ சித்தர் பாதைகளில் பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த இறையாட்சி அமைக்கிறதுக்கு பிப்ரவரி 8 எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் பயணிக்கிறோம் எல்லோரும் ஒரு 12 பேர். இதுக்கு நான் விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்குறது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் பயணிக்கிறோம், கடவுள் கொடுத்ததுனால அந்த பாதையில் பயணிக்கிறோம். இதில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி தான் பெற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வெற்றி அடைவோம், நம்ம வெற்றி அடைவோம் அப்படி சொல்லுவோம். வெற்றி அடைந்த பின்னாடி அடுத்த மீட்டிங் மதுரையில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடுத்த மீட்டிங் எல்லாரையும் கூட அழைச்சி நம்ம பெரிய அளவில் பெரிய மீட்டிங்காக கொடுக்கலாம். அதுவும் அவர் தான் சொல்லணும், பரம்பொருள். ஸோ இப்போ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆட்சியாளர்கள் வந்து மக்களை வந்து தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி எடுத்துக்கணும், அவங்களுக்கு என்ன பணமே இல்லையா சொல்லுங்கள்? எத்தனையோ நாடுகளில் சொத்துக்கள் வாங்கி போட்டிருப்பாங்க பினாமியில். இந்தோனேசியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன். என் அதிமுக தலைவர்களே லண்டனில் சொத்து வாங்கி போட்டது நம்மளுக்கு தெரிஞ்சே தானே. ஸோ அதிமுக தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுமே நிறையா பேர் வெளிநாட்டில் சொத்து வாங்கி போட வாய்ப்பு. இவங்க முதலமைச்சராக வரது வெளிநாட்டில் சொத்து வாங்கி போடுறதுக்கு நீங்கள் வாரீங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக நான் கேட்குறேன், நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன். ஸோ இறையாட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி. இதில் வந்து நீங்கள் வெளிநாட்டிலலாம் சொத்து வாங்கிலாம் போட முடியாது. இதில் வந்து ஏன்னா அன்றைக்கி நடந்த மன்னராட்சி அப்படி தான் இருந்தது. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி எப்படி இருந்தது? அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்தார்கள், இறைப்பணி செய்தார்கள். சிவன் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சாங்க பாண்டிய மன்னர்கள். சிவனுக்கு ஆலயம் கட்டினாங்க, கோயில்கள்லாம் இது பண்ணாங்க. கோயில்களை வந்து இது பண்ணுறது, பராமரிக்கிறது, கோயில்கள் புதுசாக கட்டுறது, கோயில்கள் தான் பாடசாலை. அப்போ மக்களுக்கு கோயில்கள் கட்டுற மூலிமா அன்றைக்கி வந்து வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து வேலைகள் வந்து விவசாய நிலங்கள் மூலிமா மக்களுக்கு வேலை கொடுக்கலாம், கால்நடை வளர்ப்பு மூலிமா வேலை கொடுக்கலாம். ஸோ அப்போ கோயில்களெல்லாம் மீண்டும் சீரமைக்கணும். அதுக்காக நீங்கள் இறையாட்சியில் என்ன, அப்போ நீங்கள் கோயில் மட்டும் தான் சீரமைப்பீங்களான்னா மக்களுக்கு என்ன தேவைன்றது தான் நாங்கள் செய்ய போகிறோம். மக்களுக்கு என்ன தேவைன்றது செய்ய போகிறோம். இது நான் மட்டும் முடிவு பண்ண கிடையாது. இது ஒரு பெரிய குழு அமைத்து இதில் வந்து எல்லாருக்கும் என்ன தேவையோ அது கொடுக்கப்படும். முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம் இது உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இலவச கல்வி, இலவச மருத்துவம் இதெல்லாம் கொடுத்துட்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பூஜை செய்கிற முறைகள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் மாற்றி அமைக்கணும். உண்மையான அறநெறியில் எல்லா மக்களும் கோயிலுக்கு போய் எளிமையாக சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கணும். கோயில்கள்லாம் மக்கள் கட்டுப்பாடு கொண்டு வரணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று முக்கியமானது ஒன்று சொல்ல வந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த போர் நடக்குது பார்த்திங்களா வெளிநாடுகளில். ஸோ இப்போ அணு ஆயுதத்தை கூட தடை செய்ய போகிறோம் இறையாட்சியில். எந்த அணு ஆயுதமும் செயல்படாது. எல்லா அணு ஆயுதத்தையும் தடை செய்து விடுவோம். இந்த ஐநா சபைன்னு வச்சுருக்காங்க பார்த்திங்களா அமெரிக்காவில் கிடையாது. அமெரிக்காவோட சப்போர்ட்டோட ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் போர் நடக்கும்போது என்ன பண்ணுச்சு ஐநா சபை? இலங்கையில் போர் நடந்தப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஐநா சபை? அதே மாதிரி இன்றைக்கி கேஷால போர் நடந்து மக்கள் 46,000 பேர் 50,000 பேர் இறந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுச்சு? இலங்கையில் போர் நடக்கும் 1 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுச்சு ஐநா சபை? போரை தடுக்காமல் என்ன பண்ணுச்சு? ஐநான்றது எதுக்கு? எல்லா நாடுகளோட கூட்டமைப்பு செஞ்சது தானே. அவங்க ஏன் தடுக்கலை போகிற? ஸோ அமெரிக்கா நினைக்கிறதா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இறையாட்சி வந்த பின்னாடி அமெரிக்கா நினைக்கிறது நடக்காது. இறைவன் நினைக்கிறதா நடக்கும். அதான் இறையாட்சி. அதனால் வந்து இந்த இறையாட்சி அமைந்த பின்னாடி இந்த ஐநா சபை எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அதிகாரம் அனைத்தும் இந்தியா பக்கம் வரும். இறைவன் காட்டக்கூடிய தலைவன் பக்கம் அதிகாரம் வரும். ஐநா சபை கலைக்கப்படும். எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். டோட்டல் உலக அரசியலே மாறி வரும். இதுதான் இறையாட்சி. இதை புரிஞ்சுக்கிறாம சில பேர் பேசுகிறது வந்து எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக நான் சொல்கிறத நடக்கும். அடுத்த வீடியோ மக்களே, நன்றி, வணக்கம்.